உங்கள் அக்னி உரிமை குரல் ஓட்டுநர் சங்கம் கடந்த 2ஆம் தேதி போக்குவரத்துறை அமைச்சர், போக்குவரத்தினுடைய ஆணையர் கஜலட்சுமி மேடம், வட்டார போக்குவரத்தில் அதிகாரிகளாக இருக்கிற ஆர்டிஓ, ஜேடிசி, டிடிசிட்டிலாம் ஒரு மகஜரை கொடுக்குறாங்க. இந்த பைக் டாக்ஸி என்கிற 2 சக்கர வாகனம் இதை வச்சுக்கிட்டு ஆட்களை ஏற்றிட்டு போகிறாங்க வாடகைக்கு. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் சீரழியுது. நாங்கள் ஆட்டோவுக்கு பர்மிட் வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப்சி கட்டுறோம், ரோட் டாக்ஸி கட்டுறோம், இன்சூரன்ஸு போடுறோம். ஆனால் எங்களுக்கு வாடகை வரமாட்டேங்குது. இதனால் அரசு தடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு மகஜரை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பூரா, அதாவது ஜேடிசி, டிடிசி, ஆர்டிஓ இவங்ககிட்டலாம். இதை இவங்க வாங்கிக்கிட்டு சரி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. எந்த விதத்தில் நடவடிக்கை எடுப்பாங்கன்றது தான் இப்போ கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த பைக் டாக்ஸி தமிழ்நாடு பூரா ஓடுது. எல்லா மாவட்டத்துலேயும் படித்த இளைஞர்கள், வேலை இல்லாதவன், 2 வீலர் வச்சுருக்கிறவன், அந்த வண்டிக்கு 2 வீலருக்கே இன்சூரன்ஸே இருக்காது, அவன் ஓட்டுறவனுக்கு லைசன்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு ஆப்பை ரெடி பண்ணி அந்த ஆப் மூலிமா யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போவார். அந்த இடத்துல இருந்து அவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு உடனடியாக போய் சேர்ந்துருவாங்க. அதாவது 2 வீலரில் சரி சரின்னு போய் உள்ளே போயிடுவாங்க. ஆட்டோனா கூட லேட் ஆகும், ஏன்னா டிராஃபிக்கில் இவங்க சந்திலே போகிறதுனால பலர் பொதுமக்கள் விரும்பி இந்த வாகனத்தில் ஏறுறாங்க. ஆனால் அந்த வாகனத்தில் ஏறக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு விபத்தானால் இன்சூரன்ஸு கிடைக்காது, இது ஒரு பெரிய பிரச்சனை, இதில் நம்ம பயணிக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு மண்டையில் ஏறலை. ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிற வாகனத்தில் ஆட்டோவிலையோ கார்லையோ அல்லது பஸ்ஸுலையோ போனால் ஒரு விபத்தானா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. இன்சூரன்ஸ் நிறுவனம் அதுக்கு உண்டான விபத்துக்கு உண்டான காப்பீடு கொடுக்கும். ஆனால் இதுக்கு எந்த விதமான காப்பீடும் கிடையாது. இதை நம்பி சில பேர் ஏறுறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. இதை போலவே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது. இதை அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் அவங்க பல முயற்சிகள் எடுத்து பல காலகட்டங்களில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இதெல்லாம் இந்த உரிமை குரல் ஓட்டுநர் சங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான். சங்கம் நம்ம நிறைய கோரிக்கைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது கேட்டிருக்கோம்னா, போர்ட்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. அவங்க கிட்ட சில அத்துமீறல்கள் இருக்கு. அந்த அத்துமீறல்களுக்கு நம்ம டிரைவர்களையும் நம்ம உறுப்பினர்களையும் தான் பயன்படுத்துறாங்க. இதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. நீங்க கூப்பிட்டு பேசுற சரியாகிற விஷயம் இது. அந்த நிறுவனத்தை நீங்க கூப்பிட்டு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரேபிடோ உட்காந்துட்டு சேலஞ்ச் பண்றான், முடிஞ்சா நீ பண்ணிப்பாரு, சட்ட விதியா கிட்ட மோதி பாரு சொல்றான். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. ரேபிடோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ரேபிடோக்கு அந்த பைக் டாக்ஸி யூனியன் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ரேபிடோ ஆபீஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர், எல்லா லெவல் ஆபீஸருக்கும் சொல்லிக்கிறேன், நிச்சயமா உங்களை நாங்க நிக்கிற இடத்துல நாங்க கூப்பிட்டு நிறுத்துவோம். நாங்க நிக்கிற இடத்துல கூப்பிட்டு நிறுத்துவோம். இல்லைன்னா எங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களுடைய அலுவலகத்துக்கு அதை நாங்க நிச்சயமா 100% செய்வோம். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நாங்க பாத்தீங்கன்னா இதுலயே ஊறி போய் இந்த ஓட்டுநர்கள் சமுதாயத்தை எப்படி முன்னேற்றணும்ன்ற அக்கறையோடு செயல்பட்டு இருக்கோம். உங்களுக்கு பல தொழில் இருக்குது. ரேபிடோல அட்டாச் பண்ணி பைக் டாக்ஸி ஓடுறது பல தொழில் இருக்குது. ஆனா எங்களுக்கு இது ஒண்ணுதான் தொழில். நீங்க வேலைக்கு போகும்போது ஒருத்தரை விட்டுட்டு போறதுக்கு இந்த நிறுவனத்தை பயன்படுத்துற நாங்க எங்க வேலையே இதாகும் போது உனக்கு இருக்கிற அதே கர்வம் எங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கு அதை விட கூடுதலாவே இருக்கும். நிச்சயமா அந்த முதல்ல சொல்றேன், இந்த ரேபிடோ ஆபீஸ் இன்னும் 6 மாசத்துல இருக்கிறது பெரிய சந்தேகம் தான். இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டமும் மகஜரும் கோரிக்கை மனுவும் கொடுக்குற உரிமை கிடைக்குமாங்கிற ஒரு கான்செப்ட்லேயே இருக்கிற அந்த சங்க நிர்வாகிகள் ஏன் அந்த நிறுவனத்தின் மேலே ஒரு வழக்கு போடக்கூடாது? அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்கான், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு கமிஷன் வருது. ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய 2 வீலர் வாகனத்தை ஓட்டக்கூடிய இளைஞர்கள் போனாங்கன்னா அதில் ஒரு பர்சன்டேஜையும் அவன் எடுத்துக்கிறான். அதனால் அவன் அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, கார்பரேட் நிறுவனம், நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. இப்போ இவங்களுடைய தடுமாற்றம் முயற்சி எடுக்கணும். அதாவது கோர்ட்டுக்கு தான் போகணும். சரி, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் 3வது பிரச்சனை. ஆனால் இப்போ நம்ம பல பகுதியில் பார்க்குறோம், இந்த ஓட்டுநர் சங்கம் இருக்கு இல்லையா, கார் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த கேள்வி. நீங்கள் வச்சிருக்கிற வாடகை வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரே இடத்துல உங்கள் சொந்த பந்தமெல்லாம் வச்சுக்கிட்டு டீ போர்டை ஓன் போர்டாக வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
இது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? அவனை ஏதோ ஒருத்தன் தேவையில்லாதவன் மாட்டிக்கிட்டான்னா அவனை பிடிச்சி ஆர்டிஓட்ட கொண்டு போகிறீங்க, அந்த வாகனத்துக்கு கேச போகிறீங்க, இல்லைன்னா பறிமுதல் பண்ணுறீங்க. எது டீ போர்டு ஓன் போர்டாக ஓட்டுறவங்க, ஓன் போர்டாக டீ போர்டாக ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபைனையும் கட்டிப்புடுறாங்க, வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களே வச்சுட்டு இருக்காங்களே, நானே நிறைய இடத்துல பார்க்குறேனே, எல்லா ஸ்டாண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வாடகைக்கார் நிற்கும், அங்கேயே வந்து சொந்தக்காரை வச்சுக்கிட்டு போர்டு வச்சுருப்பாங்க, கான்டாக்ட் நம்பரு, இவங்க தொலைபேசி நம்பரை, யார் டிரைவர் நம்பரை, வாடகை கூப்பிட்டாங்கன்னா வாங்க நான் எடுத்துகிட்டு வரேன், நான் நம்ம வண்டியில் போகலான்ட்டு. இந்த பொதுமக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இது நம்ம சொந்த வண்டி மாதிரி நம்ம போகலாம், பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொந்த வண்டி எடுக்கிறாங்க, வாடகை வண்டி எடுக்கிறதில்ல. இதே வந்து முதல்ல வந்து இந்த சங்கம் வந்து முதல்ல தடுக்கணும். ஆர்டிஓவையோ எம்பிஎன்சிட்டையோ போய் அவங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டாயத்தில் ஆர்டிஓவோ அல்லது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோ ஒருத்தருமே கிடையாது, கம்மி. அவங்க ஆள் குறைப்பு. இவங்க போய் பைக் டாக்ஸி எப்படி பிடிக்கிறது? நீங்களாம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேஸை போடுவாங்க, பைக்கு நிறுத்துவாங்க. அவங்க வந்து பைக் டாக்ஸி எது என்ன ஏதுன்னு ஆர்டிஓவுக்கும் தெரியாது, எம்ஏ இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாது. ஏன்னா அது 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 வெள்ளை போர்டு, அவன் சொந்த வாகனத்தில் போகிறான், சொந்தக்காரனை ஏற்றிட்டு போவான்னு தான் இவங்க வழியில் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களா ஃபோன் பண்ணி ஏப்பா பைக் டாக்ஸி வேணும், இந்த மாதிரி வாப்பா அப்படின்னா, சார் வரேன் சார்னுவாங்க. அப்போ தான் பிடிக்க முடியும் உங்களால். திருடனை பிடிக்கவே முடியாது. இந்த இந்த திருட்டை வந்து அரசு வந்து அந்த ஆப்பை யார் ரெடி பண்ணானா அவன் அந்த நிறுவனத்தை தான் தடை பண்ணான். நீ இதை தப்பு பண்ணுற, இதை பண்ணக்கூடாது, இதனால் டிரைவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது, நீங்கள் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அரசு செய்ய போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் கார்ப்பரேட் நிறுவனம், அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அமைச்சர்கிட்ட போவாங்க, இங்கே இல்லைன்னா நிதின் கட்காரிகிட்ட போவாங்க, இங்கே இல்லைன்னா இங்கே நம்ம போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட வந்து காலில் விழுவாங்க, போக்குவரத்துறை ஆணையர்கிட்ட காலில் விழுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்து நீதிபதிகிட்டே காலில் விழுவாங்க. எந்த நீதிபதி அவங்ககிட்ட போய் காலில் விழுந்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. நம்ம இந்த ஓட்டுநர், இவங்க உரிமை குரல் ஓட்டுநர் சங்கம் போராடி போராடி வாழ்க்கை வெறுத்து தான் போகணும். அங்கங்கே பிடிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. பல இளைஞர்கள் இதனால் வேலை வாய்ப்புகள் இருக்குது. எது டூ வீலர் ஓட்டுறதுனால. இவங்கெல்லாம் பார்ட் டைமாக தான் ஓட்டுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, உடனே வந்து செல்லை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. எங்கேயாவது ஒரு நாலு பேர் ஏறினாங்கன்னா ஒரு 1000-500 கிடச்சிதுன்னா ஒரு 200-300 பெட்ரோலுக்கு போச்சுன்னா ஒரு 500-600 சம்பாதிப்பாங்க. அவங்களும் வருமானத்தை தான் பார்க்குறாங்க, அவங்களும் வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை தான் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி உரிமை குரல் ஓட்டுநர் சங்கம் பார்க்குதோ அதே மாதிரி இந்த தனியாரில் இந்த ஆப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டூ வீலரில் கூட்டிகிட்டு போகிறவங்க இதே தான் அவங்களும் பார்க்குறாங்க. சில இடத்துல சண்டையே வருது, அவங்களும் வந்து வாகனத்தை பறிமுதல் பண்ணுறாங்க, அவங்களும் போய் ஆர்டிஓட்ட போராடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சவுக்கு சங்கரன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்ல மனுஷன்தான், நமக்கு வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பிடிக்கும், அவர் காணொலியெலாம் பார்க்குறான். அவர் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டி ஆஃபீஸில் நிறையா தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய லஞ்சம் வாங்குறாங்கட்டு. யாருக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு அவர் சொல்லணும்ல, யாருக்காக ஆர்டிஓ லஞ்சம் வாங்குறாங்கன்ட்டு. இதைய வந்து அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சவுக்கு சங்கர் அந்த காணொலியில் மாலதியும் இன்னொரு பையனை வச்சுட்டு பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒரு ஜீவோ போட்டாங்க, புதிய வாகனத்திற்கெல்லாம் வந்து ஆர்டி ஆஃபீஸுக்கே வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே வந்து நியூ நம்பர்லாம் வாங்கிக்கலாம், பதிவுலாம் அங்கேயே பதிவு சான்றெல்லாம் வாங்கிக்கலாம். என்ன கதையாது ஏங்க? அதாவது ஒரு புதிய வாகனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஷோரூமுக்கு வருதுன்னா முதல்ல வந்து இந்த 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டி ஆஃபீஸுக்கு கொண்டு வருவாங்க, இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரையும் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த பேப்பர் பார்த்து பண்ணுவாங்க. அதை வந்து சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்லலாம் வரும் அப்படியே ஆர்டிஓ எம்இஎம்ஸ்லாம் அப்படியே டிக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு 5000-10,000 வந்து லஞ்சம் ஒரு வண்டிக்கு தர்றாங்க தான், உண்மைதான். இப்போ கொடுக்காமல் இருப்பாங்களா? சரி, இப்போ அங்கே ஆஃபீஸ்லேயே வந்து வர வேண்டாம், அங்கேயே நிறுத்துன்னு சொல்லி ஒரு அவங்க சங்கத்தில் வந்து ஒரு கேஸை போட்டு நாங்கள் இங்கேயே தான் நிறுத்திக்குவோம், எங்களுக்கு பெட்ரோல் செலவு மிச்சம், ஆட்கள் மேன் பவர் குறைவு, நாங்கள் ஆர்டி ஆஃபீஸுக்கு வந்தால் லேட் ஆகுது, எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலைப்பளு வந்து நாங்கள் இங்கே கொடுக்க முடியல, அதை அவங்க கான்செப்டில் வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யார் கொடுக்குறது? இந்த கார்டு ஒன்று ஸ்மார்ட் கார்டு யார் கொடுக்குறது? ஆர்டி ஆஃபீஸுக்கு தானே கொடுப்பாங்க, ஆர்டி ஆஃபீஸுக்கு தான் செக் பண்ணுவாங்க. அந்த சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டி ஆஃபீஸில் இப்போ பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ எல்லாம் வந்து 8000 கொடு 10,000 கொடு ஒரு வாகனத்துக்கு அப்படின்னு சொல்லி பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, சில பேர் கொடுத்துட்டாங்கங்கிறாரு. இந்த சவுக்கு சங்கரை நாம் என்ன கேட்குறோம்னா,
உலகத்துக்கு பூரா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த துறைகள் அத்தனை துறைகள்லையும் கையூட்டு பெறாமல் யாருமே கிடையாது. அப்படி சவுக்கு சங்கரே வந்து நான் யாரே நல்ல ஆஃபீஸரே நான் பார்த்துட்டேன், இவரெல்லாம் கை நீட்டுறதே கிடையாது அப்படின்னு சொன்னால் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த தருமபுரியில் இருக்கிற ஆர்டிஓ என்ன பண்ணுறாருன்னா, இவங்க ஓட்டுநர் உரிமைக்குரல் சங்கம் வந்து கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த பைக் டாக்ஸிலாம் நிறுத்துங்க, இந்த ஓலா ஊப்பர்லாம் நிறுத்துங்க, எங்களால் வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 பேர் போய் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. அவர் வாங்குறாரு, படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டிஓலாம் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கிற போது அவர் வாங்க மறுக்கிறாரு. ஆமாம், ஏன் மறுக்கிறாருன்னா, ஆர்டிஓ பேரில் கொண்டுட்டு போய் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்டே கொடுத்தா வாங்குவாரா? இப்போ யோசிக்கணும். இதை சவுக்கு சங்கரை வந்து நியூ வெஹிக்கிள் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து பதிவு எண்ணெல்லாம் வந்து அவங்களே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிஓ போட்டாங்க, அந்த ஆப்பை வந்து கவர்மெண்ட் ஆப்பில் அவங்களே எல்லாம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் போடுற போது உரிமைக்குரல் சங்கத்தில் இருக்கிற சில நிர்வாகிகள்லாம் ஒரு கண்டென்ட் போடுறாங்க. தருமபுரி ஆர்டிஓ அதை வாங்க மாட்டேங்கிறாரு, மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு? போக்குவரத்துறை அமைச்சர் வாங்கலையா, போக்குவரத்துறை ஆணையர் வாங்கலையா, இவங்க மட்டும் ஏன் வாங்காமல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அதிகாரி பேரில் பெடிஷன் கொண்டு போய் நீ தான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி கொடுத்தா எந்த அதிகாரி வாங்குவாங்க? நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய உரிமைக்காக, உரிமை குரல் வந்து சங்கத்துக்காக போராடுங்க. ஆனால் அது ஒரு நியாயமான முறையில் போராடணும். எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும். உரிமை குரல் சங்கத்தில் இருக்கிற கார் டிரைவருங்களாம் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒரு சொந்த வாகனத்தை வச்சு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு வாகனத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுனீங்க? இது எது வரைக்கும் பண்ணலை. இந்த உரிமை குரல் சங்கம் உங்களுடைய உரிமைகள் பெறுவதற்காக போராடுங்க, வெற்றி பெறுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சங்கத்திலேயே பாதி பேர் வந்து வெவ்வேறு சங்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ஓட்டுநர்கள் எப்பயுமே ஒன்று சேர்றது கிடையாது. யாரோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, தலைகளை நின்று போட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பொழப்பு என்னென்னா, வாகன ஓட்டுநர் வந்து முதலாளி வந்து வண்டி விட்டு நிறுத்திட்டாருன்னா வேறு எங்கே போகிறது? சங்கத்துக்கு போனோம்னா நீ ஏன்டா சங்கத்தில் இருக்கேன்னு சொல்லி விலைக்கிடுவாங்க. ஏன்னா இதனுடைய வந்து இந்த சாலை போக்குவரத்து இந்த டிரைவர்கள் பூராமல் ஒரு கேள்விக்குறையில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த முதலாளியில் அனுசரித்து தான் ஓட்டணும், வேறு வழியே இல்லை. சங்கம் வச்செல்லாம் வேலைக்கே ஆகாது. நானும் சங்கம் வச்சு பார்த்தோம். சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் இனிமேல் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்போ வந்து புதிய வெஹிக்கிளுக்கு வந்து அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, ஷோரூமில் காசு வாங்குறாங்க பண்ணுறாங்கன்னா யாருக்கு வாங்குறாங்கன்னு இன்றைக்கி சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் யாருக்கு வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாங்கினா தான் கொடுத்தா தான் வந்து அடுத்தது டிரான்ஸ்ஃபரே எல்லா விஷயமும் நடக்கும். இந்த துறையை பொறுத்த அளவில், இந்த துறை மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இதுதான் நடக்குது. போலீஸ் எடுத்துக்கிட்டாலும் 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம். காவல்துறையை எடுத்துக்கிட்டாலும், எல்லா துறையும் எடுத்துக்கிட்டாலும், பத்திரப்பதிவு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த சாராய கடையில் சாராயம் ஊற்றுறவங்க வந்து மதுபான கடையில் இருக்கிறவங்க கூட ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு காசு கொடுத்தா ஆகணும். இன்றைக்கி அந்த நிலைமைகள் உருவாயிருச்சு. அதனால் சவுக்கு சங்கரை வந்து நம்ம வந்து இனியாவது தெரிஞ்சுட்டு பேசுங்க. சும்மா வந்து ஏதோ பொதுவானா ஏதோ வியூஸ் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் வருது, நாமளும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வேண்டாம். அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கிற ஜேடிசி, டிடிசி எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேன் பவர் கம்மி. இந்த பைக் டாக்ஸி பிடிக்கிறதுக்கே வந்து அவங்க ரோட்டில் நிற்க முடியாது. எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் இன்றைக்கி வந்து 2 வீலர் ஓடிட்டுருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் வாகனங்கள் ஓடுது, 2 வீலர் மட்டும். இதை வந்து யாரை பார்த்து இவன் 2 வீலர் பைக் டாக்ஸி ஓட்டுறான் இப்படி நிறுத்துன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மஞ்சள் போர்டு வெள்ளை போர்டை வச்சுட்டு இருக்காங்க. ஓன் போர்டுன்னா நீங்கள் தான் பிடிச்சி கொடுக்கணும் காரெல்லாம். தயவுசெய்து சங்கர் அவர்களுக்கு இது போன்ற கண்டென்ட்டை வந்து வெளியிடாதீங்க. பேசுங்க, உண்மையை சொல்லுங்கள். யார் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சும்மா பொதுவானா வந்து புதிய வாகனத்துக்கெல்லாம் பதிவு வந்து அவங்களே பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டி ஆஃபீஸில் எல்லாம் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, காசு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. காசு கேட்க தான் செய்வாங்க, சும்மாவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்தாகணுமே. அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இதை பற்றி யோசித்து ஒரு கண்டென்ட் போடுங்க, டிரான்ஸ்போர்ட்டை பற்றி. சும்மா வந்து ஏதோ வாங்குறாங்க வாங்கலை, அது 3வது பிரச்சனை. அதை நீங்கள் பார்த்து அதை உண்மையான கண்டென்ட்டான்னு பார்த்து என்ன விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இந்த ஓட்டுநர் சங்கம், உரிமைக்குரல் ஓட்டுநர் சங்கம் எடுத்த முயற்சி வெற்றி பெறணும். ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் பிடிக்கணும், இல்லைன்னா கேஸை போடணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வாகனம் காரை வச்சுட்டு இருக்கிறவங்களாம் வந்து இன்றைக்கி அவங்க ஓன் போர்டை வச்சு வாடகைக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தான் கண்டிக்கணும். அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது, அவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் மேன் பவர் கம்மி. இதுக்காக வந்து ஒரு
டிபார்ட்மெண்ட்டே தனியாக போடலாம். அதனால் உங்களுடைய உரிமை குரல் ஓட்டுநர் சங்கம் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்க, இதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கிறீங்க. இனி தீவிர முயற்சி எடுங்க. இது எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு பாருங்கள். நீங்கள் ஜெயித்தா நாங்கள் தான் முதல்ல வந்து வாழ்த்து சொல்லுவோம் என்று கூறி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாளைக்கு வந்து ஒரு செய்தியை வெளியிட போகிறோம். தமிழ்நாட்டில் லாரிகள் ஓடாது 9ஆம் தேதி. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை சண்முகப்பா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தினுடைய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தன்ராஜும் வேலூரில் கலந்துக்கிட்டார். அவரும் அறிக்கை கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் லாரி உரிமையாளர்கள்லாம் தயவுசெய்து ஓட்ட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கூறி நாளைக்கு இது சம்பந்தமாக இந்த காணொளி வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.